கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்துவதற்காக நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33 வார்த்தையின் மூலம் நம்மோடு பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் யாராயிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் தேவன் சமாதானமுள்ள ஜீவனை அருளி செய்கிறது மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட ஆபத்தை கண்டும் யார் அவர்களுக்கு எழும்பினாலும், எந்த பிரச்சனை எந்த பலவீனம் வந்தாலும் பயப்படாதபடிக்கு அமைதலோடு ஜீவனம் பண்ண தேவன் உதவி செய்கிறவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இன்று நம்ம அநேகருக்குள்ள சின்ன சின்ன போராட்டம் வந்தோடனே, பலவீனம் வந்தோடனே, சில மனிதர் நமக்கு ரொம்ப எழும்பும்போது எவ்வளவாக பயந்து அந்த காரியத்தில் திகைத்து போய் என்ன செய்வது என்று சொல்லி தேவ சமூகத்தில் முறையிடுகிறோமே. நாம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்போமே, ஆனால் தேவன் யார் என்பதை அறிந்திருப்போம். அவர் எப்பேற்பட்ட வல்லமையுள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு நம்மை பாதுகாத்து அமைதலோடு ஜீவனம் பண்ண உதவி செய்வார் என்பதை அறிந்து செயல்படுவர்களாக மாறிவிடுவோம். வேதாகமத்தில் ஈசாக்கை குறித்து நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா ஈசாக்கு தோண்டின எல்லா துறவுகளையும் அந்த கேரார் ஒரு மேய்ப்பர்கள் மூடி போட்டு அவனோடு வாக்குவாதமும் அவனோடு கலகம் பண்ண போது கூட ஈசாக்கு கொஞ்சம் கூட பயப்படலை, அமைதலோடு இருந்ததுக்கான காரணம் தன் தேவனாகிய கர்த்தரை குறித்து அறிந்து வைத்திருந்ததுனால, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால. கர்த்தர் என்னை ரெகபோத்தை பார்க்க வைப்பார், நான் பெருக்கத்தை பார்த்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறத இந்த ஜனங்கள் பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட தான் தொடர்ந்து அவர் முன்னேறி சென்றதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. காரணம் தெரியுமா? ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ணுகிற அனுபவத்தை கொண்டிருந்தவர் என்பதை ஆதியாகமம் 24 அதிகாரம் 63 வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். வேதாகமமே இல்லாத நாட்களில், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத சூழ்நிலையில் கர்த்தரை குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள தியான வேளையில் தேவ சமூகத்தில் காத்திருந்ததுனால தான் ஈசாக்குக்குள்ள அந்த நம்பிக்கை நிச்சயம் காணப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சித்து என்னை அமைதலோடு ஜீவனம் பண்ண உதவி செய்வார் என்று சொல்லி, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் எவ்வளவாய் செவி கொடுக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நாமும் கூட விசுவாச வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிற அந்த வார்த்தை விசுவாசி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நாங்கள் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டவர்களை மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளைக்கு திறங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. கிருபை சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.